மனம் திரும்பின ஒருவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இரண்டாவது, ஆவியானவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்த ஒருவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அன்பானவர்களே, அவரால் நடத்தப்படுகிறவன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் ஆவியானவர் நடத்தப்படுவீங்களா இல்ல மனிதனால் நடத்தப்படுகிறீங்க? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறிவுபடி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை, அடுத்த வசனம் 1:2:13, பரிசுத்த ஆவியான போதிக்கிற வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறோம், ஆவிக்குரியவர்களை சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம், ஜிம்மசுவாமாஷரோம் இவர்களை அறியான். அப்படியானால் என்றைக்கு ஆவியாவோட அந்த நெருக்க உறவு, ஆவியோடு இருக்கிற அந்த அற்புதம், ஆவியோடு இருக்கிற அந்த அசைவாடுதல், அவங்க சொல்லுவாங்க ஃப்ளோ, அவரோடு கூட இசைந்து பிரயாணம் பண்ணுவது, அவர்கள் மட்டுமே கர்த்தரை உண்மையை ஆராதிக்க முடியும். ஜெனியோஷிப். மூன்றாவது, யார் ஆராதிக்க முடியும் சொன்னால், தேவனை வாழ்க்கையில் மையமாய் கொண்ட ஒருவன். உடைய சிந்தைகளும் உடைய எண்ணங்களும் உடைய எல்லாமே தேவனை மையமாய் கொண்டிருக்க வேண்டும். இதை சொல்லுகிறேன், your thought should be centered of God. தேவனையே மையமாய் கொண்டு. எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை, தேவ சித்தத்தை. அப்போ வார்த்தை படிக்காதவங்க, தியானமே பண்ணாதவங்க, சத்தியத்தை கேட்காதவங்க, சத்தியத்தை அறியாதவங்க, they cannot worship the Lord. திரும்ப சொல்லுகிறேன், தியானம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல், மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல். அப்படியானால் ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிறோம், அதையே நாங்கள் பின்பற்றுகிறோம், அதுவே எங்கள் முழு மூச்சு. திரும்ப திரும்ப your mind should be filled with the word of God. எங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் சிந்தையிலும் நிறைந்திருக்கிறதோ அவன் மட்டுமே கர்த்தரை ஆராதிக்க முடியும். முதல் குறிப்பு சொன்னேன், you must be born again. இரண்டாவது குறிப்பு, you should be healed through the Holy Spirit. மூன்றாவது, your thought should be center of God. உங்கள் நினைவுகளும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் சிந்தைகளும் தேவனை மையமாய் கொண்டா இருக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தை சொல்கிறது, மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் பேசாமல். உங்கள் கருத்து என்னவென்றால், சும்மா வராது, உலகத்தின் ஆவியை பெறாது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட. அப்படியானால் இந்த தேவனுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய கிருபை அந்த உள்ளவங்க ஆனா நடத்த முடியும், ஆனா செய்ய முடியும். ஒரு பெரிய துக்கம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் யாரா நடத்துறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் கோயில்ல பாடுறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் இசைக்கருவி வாசிக்கிறாங்க. அது கொடுமை. அது திறமை இருக்கிறது, கிருபை இல்லை.